இந்த நல்லடியாருடைய ரூஹ் கைப்பற்றப்பட போகின்றது. கண்ணியமான சகோதரர்களே, ரூஹ் தொண்டக்குழியை அடைந்திருக்கும் கர்கராவுடைய சந்தர்ப்பம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நல்ல அடியான் அவனுடைய ரூஹ் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் முதலாவதாக அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை காண்பிப்பான். நரகத்துடைய பயங்கரங்கள், நரகத்துடைய நெருப்பு, நரகத்துடைய சப்தம், நரகத்துடைய தேல், நரகத்துடைய பாம்புகள், இவைகள் எல்லாம் காண்பிக்கப்பட்டதன் பின்னால் சொல்லப்படும், அடியானே நீ போறதுக்கு இருந்த இடம் இதுதான், நீ செஞ்ச நற்கர்மங்களின் மூலமாக நீ போகக்கூடிய இடம் எது தெரியுமா என்பதா சுவர்க்கம் காண்பிக்கப்படும். சுவர்க்கத்துடைய பாலாறு, சுவர்க்கத்துடைய தேனாறு, சுவர்க்கத்துடைய ஹூருல் ஐன்கள் எல்லாம் காண்பிக்கப்பட்டுடனே இந்த உயிர், இந்த ரூஹ் தடமாறுமாம் உடம்பில் இருந்து மிக வேகமாக செல்வதற்கு. உலகத்துல ஒரு கிளிய கூண்டில் அடைக்கப்பட்டால் எவ்வாறு வெளியில வருவதற்கு மிக சந்தோஷமாக தடமாறுமோ, கண்ணியமான சகோதரர்களே, சுதந்திரமாக பறக்கிறதுக்கு தடமாறுமோ, இதே போல இந்த ரூஹ் அந்த சுவர்க்கத்தை பார்த்த உடனே உடம்புல இருந்து மிக வேகமாக போறதுக்கு தடமாறுமாம், துடிக்குமாம். கண்ணியமான சகோதரர்களே, அதற்கு பின்னால் இந்த ரூஹ் மிக லேசான முறையில் கைப்பற்றப்படும். சொன்னார்கள் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நல்லடியானுடைய ரூஹ் கைப்பற்றக்கூடிய நேரத்தில் எவ்வாறு என்றால், ஒரு கோதுமை மாவு அதுல ஒரு முடி விழுந்திருக்கின்றது, அதை எப்படி மிக லேசாக நான் கையால் இழுத்தெடுப்போமோ இதை விட மிக லேசான முறையில இவருடைய உயிர் கைப்பற்றப்படும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு பாக்கியசாலியாக ஒரு சயீத் இருக்கின்றார், ஒரு உலகத்துல நல்ல முறையில் வாழக்கூடிய மனிதர் இருக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, அதே நேரம் உலகத்துல ஒரு பாவியாக கெட்ட மனிதனாக உலகத்துல மனம் போன போக்குல மனம் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு பொய்யோட, ஹராத்தோட, வட்டியோட, மியூசிக்கோட, விபச்சாரத்தோட இருந்த ஒரு மனிதராக இருந்தால், ஒரு ஷகியாக வாழ்ந்துட்டார் என்றால் இவருடைய நிலைமை வேற. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவருக்கு நரகம் தான், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஷகி துர்பாக்கியசாலியாக வாழ்ந்தார். குர்ஆன் பேசுது துர்பாக்கியசாலி என்ற யார், இவருடைய சிபாத் எப்படி இருக்கும் என்பதாக. குர்ஆன் சொல்லுது, லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா. கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுது ஒரு பாவியுடைய சிபாத் எப்படி தெரியுமா, நாங்கள் அவர்களுக்கு நல்ல உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, இந்த நல்ல உள்ளத்தை கொண்டு இவர் சிந்திக்க மாட்டார், நல்லதை சிந்திக்க மாட்டார். பாவத்தை எப்படி செய்யறது, எந்த முறையில பிளான் பண்றது என்பதா பாவத்தை சிந்திப்பார். வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா, நாங்க இவங்களுக்கு கண்களை கொடுத்து இருக்கிறோம், இந்த கண்ணால பாவத்தை பார்ப்பார், கெட்ட விடயங்களை பார்ப்பார். கண்ணியமான சகோதரர்களே, ஹராமாக்கப்பட்ட விடயம் எல்லாம் கண்ணால பார்த்துடுவார். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, குர்ஆன் சொல்லுது இவங்களுக்கு நாங்க செவிப்புலன்களை கொடுத்திருக்கிறோம், இந்த செவிப்புலன்களால நல்ல விடயத்தை கேட்க மாட்டார், பாவத்தை கேட்பார், மியூசிக்கை கேட்பார். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியே வாழ்ந்துட்டு போவார். உலகத்துல மஸ்ஜிதில் அதான் சொல்லப்படும், பின்னால தொழுவோம், லேட்டாவி தொழுவோம், கலாவாகிடும். வியாபாரம் செய்வார், வியாபாரத்தில் ஹராம், வட்டியை தெரிஞ்சு கொண்டே வட்டியில் ஈடுபடுவார். கண்ணியமான சகோதரர்களே, வாழ்க்கையில பேணுதல் இல்ல, அக்லாக் இல்ல, மத்த மக்களோட எப்படி பேசணும்னு தெரியாம உள்ள தொடர்ச்சி பேசுவார். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியே வாழ்ந்துட்டு போகக்கூடிய நேரத்தில் இவருக்கும் மௌத்து சமீபித்து விடும், மௌத்து நெருங்கிவிடும். கண்ணியமான சகோதரர்களே, மிகவும் பயங்கரமான முறையில் மரணம் வந்துவிடும். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையுடைய முடிவுகள் காட்டப்படக்கூடிய நேரம் சக்கராத்துடைய நேரம். இந்த சக்கராத்துடைய நேரம் மிகவும் பயங்கரமாக கஷ்டப்படுவார். கண்ணியமான சகோதரர்களே, சக்கராத் மிகவும் பயங்கரமானது. தலவர்த்தம் வந்தா சொல்லலாம், காய்ச்சல் வந்தா உணர்த்தலாம். கண்ணியமானவர்களே, பல்லு வலி வந்தா பல்லு வலி இதுதான் என்று யாருக்கும் உணர்த்தலாம். ஆனால் சக்கராத் அடைஞ்ச ஒவ்வொருத்தரும் மரணித்து தான் இருக்கின்றார்கள், யாருக்கும் சொல்ல முடியாது சக்கராத்துடைய வேதனை இப்படித்தான் இருக்கும் என்பதாக. ரசூலுல்லாஹ் அடைஞ்சார்கள், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ரஹ்மத்தல் லில் ஆலமீனாக முழு உலகத்துக்குமே அனுப்பப்பட்ட நபி. இந்த நபிக்கே சக்கராத் வந்துச்சண்டா. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு உங்களுக்கு அனித்தினம் பாவத்தில் இருக்கிறார்கள் நிலைமை. கண்ணியமான அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் மன்னிக்கணும். கண்ணியமானவர்களே, இப்ப இவரே பாவமான முறையில் வாழ்ந்துட்டு மரணிக்க போறார். சக்கராத் மிகவும் பயங்கரமான முறையில் இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்துல எல்லா நோய்க்கும் வைத்தியம் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வை தவிர வைத்தியம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய் இருக்குமா இருந்தால், உலகத்தில் மெடிக்கல் ஃபேக்கல்டில எந்த அளவுக்கு அப்படி இருக்கக்கூடிய எவராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய் இருக்குமா இருந்தால் அது சக்கராத்துடைய நேரம், சக்கராத்துடைய வருத்தம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த வருத்தத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் கண்ணியமானவர்களே, பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் சொல்லுது, அன் அஹதல் காஃபிர் இதா கான மின் இன்கிதாஇ துன்யா வ இக்பால் மினல் ஆখিরা, ஒரு காஃபிரான அடியான் இந்த உலகத்தை விட்டு போறான் என்றால் இவருடைய ஜனாசாவுக்காக வேண்டியும் இவருடைய சக்கராத்துக்காக வேண்டியும் மலக்குமார்கள் இறங்குவார்கள் தான். சும்மா யஜீஉ மலக்குல் மௌத், பின்னால மலக்குல் மௌத்தும் வருவாரு. நல்லடியாருடைய உயிரை கைப்பற்றதுக்கு மலக்குமார்கள் இறங்குவார்கள் தான். அது நல்ல மலக்குமார்கள், முகங்கள் வெண்ணிறமாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இவருடைய பாவியுடைய ஜனாசாவை கைப்பற்றுவதற்காக வேண்டி மலக்குமார்கள் இறங்குவார்கள். சும்மா யஜீஉ மலக்குல் மௌத், பின்னால மலக்குல் மௌத்தும் இறங்கி வருவார். கண்ணியமானவர்களே, இர்ஷாதுல் இபாத் என்ற கிதாபுல இந்த மலக்குல் மௌத்தை பத்தி ஒரு சம்பவத்தை கொண்டு வராங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு தடவை மலக்குல் மௌத்தை பார்த்து கேட்டாராம், ஹல் தஸ்ததி அன் தரியனி சூரத்தக அல்லதி தக்பிலு அலைஹல் ஃபாஜிர். மலக்குல் மௌத்தை பார்த்து கேட்டாராம், ஒரு பாவியான ஒரு அடியானுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் உங்களுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும் என்பதாக கேட்ட நேரத்தில் மலக்குல் மௌத் சொன்னாராம், அதை பார்க்கறதுக்கு நீங்க சக்தி பெற மாட்டீங்க என்பதாக. சரி பரவாயில்ல, தோற்றத்தை எடுத்து காட்டுங்களே என்பதா சொன்ன நேரம் கண்ணியமான சகோதரர்களே, பைதாஹு பிரஜுலின் அஸ்வதின் காயிமுஷ் ஷர் முன்தினுர் ரீஹ், என்னத்தை பார்க்கிறது கண்ணியமானவர்களே, பயங்கரமான ஒரு தோற்றம், கருத்த மனிதனுடைய தோற்றம், முடிகளெல்லாம் நிமிர்ந்த நிலைமையில் துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான மனிதனுடைய தோற்றத்தில்
காண்பிக்கப்பட்டார்கள். ரிவாயத்துகள்ல வருது, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பயங்கரமான தோற்றத்தை பார்த்ததோடு மயக்கத்தில் விழுந்துட்டாங்க என்பதாக. கண்ணியமான சகோதரர்களே, உலமாக்கள் எழுதுகின்றார்கள், ஒரு மனிதனை சக்கராத் அடைவதே மிகவும் பயங்கரமான ஒரு வருத்தம், அதிலும் மிகவும் பயங்கரமான ஒரு வருத்தமாக இருக்குமா இருந்தால் இந்த மலக்குல் மௌத்தை பார்ப்பதாக இருக்கும் என்பதாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப இந்த பாவிடைய ரூஹும் கைப்பற்றப்பட போகின்றது. ரூஹ் கர்கராவை அடைந்து விட்டது, தொண்டைக்குழியை அடைந்து விட்டது. முதலாவதாக இந்த அடியானுக்கு சுவர்க்கம் காண்பிக்கப்படும். சுவர்க்கத்துடைய அலங்காரங்கள் காண்பிக்கப்பட்டதன் பின்னால் சொல்லப்படுமாம், அடியானே, நீ போறதுக்கு இந்த இடம் இதுதான், நீ செய்த விபச்சாரம், நீ கேட்ட மியூசிக், நீ வட்டியோடு ஈடுபட்டாய், நீ செய்த பாவத்தின் மூலமாக நீ போகக்கூடிய இடம் இதுதான் என்பதாக அந்த பாவிக்கு, அந்த ஷகீக்கு, அந்த துர்பாக்கியசாலிக்கு காண்பிக்கப்படுமாம் நரகம். நரகத்துடைய பயங்கர சப்தங்கள், நரகத்துடைய நெருப்புகள் எல்லாம் காண்பிக்கப்பட்டுடனே இந்த அடியான் கத்துவானாம், கதர்வானாம். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த அசரீரத்தை சொல்றான், ரப்பனா அபஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். ரப்பே, கண்ணால நரகத்தை பார்த்துட்டேன், அட சப்தத்தை கேட்டுட்டேன், யா அல்லாஹ் உலகத்துக்கு திருப்பி அனுப்பிடுவே, சாலிகான நற்கர்மங்கள் நல்ல அமல்களை செய்து நான் வாரேன் என்பதாக அந்த டைம்ல கத்துவானாம், கதர்வானாம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த வார்த்தை அல்லாஹ் ஏறிட்டும் பார்க்க மாட்டான். அல்லாஹ் பதில் சொல்றான், எப்படி தெரியுமா? வலை அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. எந்த ஒரு ஆத்மாவும் அவங்களுடைய அஜல் வந்து விட்டா பிற்படுத்தப்பட மாட்டாது. உலகத்தில் அவர் எப்படியும் வாழலாம், அரசியல்வாதியாக வாழலாம், செல்வத்தோட வாழலாம், எந்த முறையில கண்ணியமான இருந்தாலும் சரி, அவருக்கு டைம் வந்துட்டா பிற்படுத்தப்பட மாட்டாது என்பதாக இவருடைய உயிர் கைப்பற்றப்படுமாம். கண்ணியமான சகோதரர்களே, சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பாவியுடைய உயிர் கைப்பற்றப்படக்கூடிய நேரத்தில் எப்படி என்றா உதாரணம் காட்டினார்கள். ஒரு பிடவப்பட்டி, அதில் ஒரு கம்பி விரிக்கப்பட்டிருக்கின்றது, அந்த ஒரு கம்பியில் ஒரு புடவ துண்டு விரிக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அது எப்படி பிஞ்சி பிசகி இழுக்கக்கூடிய நேரத்தில் மிக கடினமாக பிஞ்சி வருமோ, இதே விட மிகவும் கடினமான முறையில் இந்த பாவியுடைய ரூஹ் கைப்பற்றப்படுமாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால் தான் சஹாபாக்கள் பயந்தார்கள், நான் அடையக்கூடிய மௌத்தை எவ்வாறு அடைவேனோ தெரியாது, எனக்கு மிகவும் பயங்கரமான முறையில் மௌத் வந்துருமோ தெரியாது. யாரு சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக், ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான். கண்ணியமான சகோதரர்களே,